ஹாய், வணக்கம் and welcome to சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் with me RJ மிர்ச்சி செந்தில். தமிழ் சினிமாவுடைய முக்கியமான பிரபலங்களை பற்றியும் அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸையும் வாரம் இந்த வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு வரீங்க. இந்த வாரம் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியலிலும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா விளங்கின, பல பேருக்கு அவர் தலைவர், இன்னும் பல பேருக்கு அவர் கடவுளா இருக்கிற எங்கள் வீட்டு பிள்ளை, வாத்தியார், மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல், புரட்சி தலைவர், பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய புரட்சிகரமான பாடல்கள், கூடவே அவரை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்கள் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் முதலாவதாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த அவருடைய பாடல்கள் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மைண்டில் ஃபர்ஸ்ட் வர அன்பேவா படத்திற்காக MS விஸ்வநாதன் சார் இசையில TM சவுந்தரராஜன் சார் பாடிய ஒரு பியூட்டிஃபுல் சாங். புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. புதிய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேளையிலே, புதிய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேளையிலே, இமயத்தில் இருக்கும் குளிர் காற்று இன்று இதயத்தை தொடுகிறது. அன்று இமயத்தில் சேரன் கொடி பறந்த அந்த காலம் தெரிகிறது, அந்த காலம் தெரிகிறது. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. பிள்ளை கூட்டங்களை பார்க்கையிலே, பிஞ்சு மொழிகளை கேட்கையிலே, பிள்ளை கூட்டங்களை பார்க்கையிலே, பிஞ்சு மொழிகளை கேட்கையிலே, நல்லவரெல்லாம் நலம் பெறுவார் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. இவர் வர வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று ஆசை துடிக்கிறது, என்று ஆசை துடிக்கிறது. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. எந்த நாடு என்ற கேள்வி இல்லை, என்ன ஜாதி என்ற பேதம் இல்லை. எந்த நாடு என்ற கேள்வி இல்லை, என்ன ஜாதி என்ற பேதம் இல்லை. மனிதர்கள் அன்பின் வழி தேடி இங்கு
இயற்கையை வணங்குகிறார். மலை உயர்ந்தது போல் மனம் உயர்ந்ததென்று இவர் வாழ்வில் விளக்குகிறார். இவர் வாழ்வில் விளக்குகிறார். ஓ, லா, 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 ஓ, லா, 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 லா. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்று வண்ண பூமழை பொழிகிறது. ஓ, 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 ஓ. லா 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 லா, ஓ, லா 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 லா, ஓ, லா 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 லா, ஓ, லா 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 லா. இது எம்ஜிஆர் ஸ்பெஷல் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சி கேட்டுருக்கிறீங்க வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே
திரு எம்ஜிஆர் அவர்களுடைய பாடலை கேட்கும் போதே நம்மள அறியாம ஒரு எனர்ஜி வரும். அதுதான் அவருடைய பாடல்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். 1000ல் ஒருவன் படத்திற்காக கண்ணதாசன் ஐயாவுடைய வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்து TM சௌந்தரராஜன் சார் பாடிய ஒரு பியூட்டிஃபுல் சாங் கேட்டீங்க. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் ஸ்பெஷல்ல வித் மீ RJ மிர்ச்சி செந்தில். ஆக்சுவலி திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மலையாளி. இவர் பிறந்தது ஸ்ரீலங்கால கண்டியில. பட் இவர் வளர்ந்தது எல்லாமே தமிழகத்துல தான். தந்தை இல்லாத சூழ்நிலையில இவரையும் இவருடைய அண்ணனையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களாம் எங்களுடைய அம்மா. குடும்பத்துடைய வறுமை காரணமாக இவரும் இவர் அண்ணனும் சின்ன வயசுலயே ஒரு டிராமா ட்ரூப்ல நடிக்க போயிட்டாங்க. அங்கதான் இவர் நடிப்பை கத்துக்கிட்டாரு, ஆட கத்துக்கிட்டாரு, சண்டை போட கத்துக்கிட்டாரு. இன்ஃபேக்ட் வாழ்க்கையே கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிராமா ட்ரூப்ல தான் அவர் கத்துக்கிட்டாரு. ஒரு இளைஞனா வளர்ந்து வந்த டைம்ல தான் 1936ஆம் ஆண்டு சதிலீலாவதி அப்படின்ற ஒரு படத்துல ஒரு சின்ன ரோல் இவருக்கு கிடைச்சது. இந்த சதிலீலாவதி படத்தை இயக்குனது அந்த டைம்ல ஒரு அமெரிக்கன் பார்ன் ஒரு டைரக்டர். அவர் பேரு எலிஸ் ஆர் டங்கன். அந்த டைம்ல தமிழ் படங்களை நிறைய ஃபாரின் இயக்குனர்கள்லாம் இயக்குவாங்க. ஏன்னா சினிமா அப்ப புதுசுன்ற ஒரு காரணத்தினால. அப்ப ஆரம்பிச்சு அடுத்த ஒரு 14 வருஷத்துக்கு நம்ம எம்ஜிஆர் சின்ன 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 ரோல்ல தான் நடிச்சுட்டு வந்தாராம். இவர் முதல்ல 1950 அதாவது 14 வருஷம் கழிச்சு தான் முதல்ல இவர் ஹீரோவா மந்திரி குமாரின்னு ஒரு படத்துல அறிமுகமாறாரு. பட் அதுலயும் ஒரு சூப்பர் கோஇன்சிடென்ஸ் இருந்துச்சு. என்னன்றத தொடர்ந்து வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி அரசியலங்குமாரி படத்திற்காக திரு ஜி ராமநாதனுடைய இசையில திரு TM சௌந்தரராஜன் சார் பாடிய ஒரு பியூட்டிஃபுல் சாங். சின்ன பயலே சேதி கேளடா, சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. சின்ன பயலே சேதி கேளடா. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடும் கூறும் காலம் தரும் பயிற்சி. உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. சின்ன பயலே சேதி கேளடா. மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா. தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா. தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா. சின்ன பயலே சேதி கேளடா. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு, வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும் போது சொல்லி வைப்பாங்க. உந்தன் வீரத்தை கொழும்பிலேயே கிள்ளி வைப்பாங்க.
வேலையற்ற வீணர்களில் மூளையற்ற வார்த்தைகளை, வேலையற்ற வீணர்களில் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே, நீ வெம்பி விடாதே. திரு எம்ஜிஆர் ஸ்பெஷல் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சி கேட்டுக்கிறீங்க வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் பாட பாட. ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் பாட பாட. ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா. நள்ளிரவு துணை இருக்க, நாம் இருவர் தனி இருக்க, நாணம் என்ன பாவம் என்ன, நடை தளர்ந்து போனதென்ன. நள்ளிரவு துணை இருக்க, நாம் இருவர் தனி இருக்க, நாணம் என்ன பாவம் என்ன, நடை தளர்ந்து போனதென்ன. இல்லை உறக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ, இல்லை உறக்கம் ஒரு மனம் என் ஆசை பாராயோ. என் உயிரிலே உன்னை எழுத பொன்னேனி தாராயோ. ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா. அல்லி மலர் மேனியிலே ஆடையன நான் இருக்க, கள்ளவிழி பார்வையிலே காணும் இன்பம் கோடி பெறும். அல்லி மலர் மேனியிலே ஆடையன நான் இருக்க, கள்ளவிழி பார்வையிலே காணும் இன்பம் கோடி பெறும். சின்ன இடையில் மலர் இதழ் பட்டாலும் நோகாதோ, சின்ன இடையில் மலர் இதழ் பட்டாலும் நோகாதோ. இன்பம் இதுவோ இன்னும் எதுவோ தந்தாலும் மாறாதோ. ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா. பொய்கையனும் நீர்மகளும் பூவாடை போர்த்திருந்தாள்,
தென்றல் என்னும் காதலனின் கைவிலக்க வேர்த்து நின்றாள். பொய்கையனும் நீர்மகளும் பூவாடை போர்த்திருந்தாள். தென்றல் என்னும் காதலனின் கைவிலக்க வேர்த்து நின்றாள். என்ன துடிப்போ அவள் நிலை நீ உணர மாட்டாயோ? என்ன துடிப்போ அவள் நிலை நீ உணர மாட்டாயோ? அந்த நிலையில் அந்த சுகத்தை நான் உணர காட்டாயோ? ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் விழிப்பாட பாட. திரு புலமை பித்தன் அவர்களுடைய வரிகளுக்கு திரு KV மகாதேவன் அவர்களுடைய இசையில திரு SPB சார் அண்ட் P சுஷிலாமா பாடிய அடிமை பெண் படத்திற்காக வந்த பாடலை கேட்டீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் திரு MGR ஸ்பெஷல் வித் மீ RJ மிர்ச்சி செந்தில். MGR அவர்களுடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்ததுன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். அவர் நடிக்க வந்து 14 வருஷம் வரைக்கும் சின்ன சின்ன ரோல்ஸில் தான் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னேன். அவருடைய ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோ வாய்ப்பு வந்து 1950ஆம் ஆண்டு வெளிவந்த மந்திரி குமாரின்ற படத்தில் தான் அவர் கிடைச்சது. இதில் என்ன பியூட்டினா, அவர் முதல்ல நடித்த சதிலீலாவதின்ற படத்துடைய இயக்குனரான திரு எலீஸ் ஆர் டங்கன், அந்த அமெரிக்கன் பார்ன் டைரக்டர் சொன்னேன் இல்லையா, அவர் தமிழில் கடைசியாக இயக்குன படம் இந்த மந்திரி குமாரி தானே. பட் இந்த மந்திரி குமாரி படம் அந்த காலகட்டத்தில் வெளிவந்த ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். அதற்கப்புறம் ஒரு 30-35 ஆண்டுகள் தமிழ் சினிமாவை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டையே கட்டி ஆண்டார் திரு MGR அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். திரு MGR அவர்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு ஒரு சில சீக்ரெட் ஃபார்முலாஸ்லாம் அவர் வச்சுருந்தார். அந்த சீக்ரெட் ஃபார்முலா என்னன்றதை அடுத்து வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி குடியிருந்த கோயில் படத்திற்காக திரு MS விஸ்வநாதன் சார் இசையில் TM சௌந்தரராஜன் சார் குழுவினர் பாடிய ஒரு பியூட்டிஃபுல் சாங் இது உங்களுக்காக. என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா? உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா? என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா? உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா? ரசிகன், ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன், நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன். ஆடலாம் பாடலாம் அனைவரும் கூடலாம், வாழ்வை சோலை ஆக்கலாம். இந்த காலம் உதவி செய்ய இங்கு யாரும் உறவு கொள்ள, அந்த உறவை கொண்டு மனித இனத்தை அளந்து பார்க்கலாம். இசையிலே மிதக்கலாம், எதையுமே மறக்கலாம். என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா? உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா? ரசிகன், ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். ஒரு சிலையை கண்டேனே, அது சிரிக்க கண்டேனே, இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே. வானிலே ஒரு நிலா, நேரிலே இரு நிலா, காதல் அமுதை பொழியலாம். அவள் அருகில்
தந்தாளே, கொடுத்ததை நினைக்கலாம், கொடுத்தவள் மறக்கலாம். என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா? உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியும். திரு எம்ஜிஆர் ஸ்பெஷல் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சி கேட்டுக்கிறீங்க வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. பொன்னோவியம் என்று பேரானதோ, என் வாசல் வழியாக வலம் வந்ததோ. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. முத்தாரம் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ, முழு நெஞ்சை தொடுகின்ற நெருப்பல்லவோ. முத்தாரம் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ, முழு நெஞ்சை தொடுகின்ற நெருப்பல்லவோ. சங்கீதம் பொழிகின்ற மொழியல்லவோ, சந்தோஷம் வருகின்ற வழியல்லவோ. என் கோயில் குடிகொண்ட சிலையல்லவோ. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. இதழோடு இதழ் வைத்து இமை மூடவோ, இருக்கின்ற சுகம் வாங்க தடை போடவோ.
மடி மீது தலை வைத்து இளைப்பாரவோ, முகத்தோடு முகம் வைத்து முத்தாடவோ, கஞ்சாடை கவி சொல்ல இசை பாடவோ. இளம் சூரியன் உந்தன் வடிவானதோ, செவ்வானமே உந்தன் நிறமானதோ. சந்திரோதயம் படத்திற்காக வாலி ஐயாவுடைய வரிகளுக்கு MS விஸ்வநாதன் சார் இசையில TM சௌந்தரராஜன் சார் P சுஷிலாமா பாடிய பாடலை கேட்டீங்க. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் MGR ஸ்பெஷல் நிகழ்ச்சியில வித் மீ RJ மிர்ச்சி செந்தில். இன்னைக்கும் திரு MGR அவர்களை ஒரு மிகப்பெரிய ஹீரோவா, ஒரு மிகப்பெரிய தலைவரா நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்கிறதுக்கு காரணம் திரு MGR அவர்கள் த்ரூ அவுட் அவருடைய கரியர்ல ஃபாலோ பண்ண சில பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அதுல கேரக்டர்ஸ் மாறும், ரோல்ஸ் மாறும், பட் சில அடிப்படையான விஷயங்கள் அவர் எல்லா படங்களையும் ஃபாலோ பண்ணியிருப்பார். குறிப்பா அவர் பெண்களை எந்த படத்திலையுமே எங்கேயுமே இழிவுபடுத்தி பேசியிருக்கவே மாட்டார். குறிப்பா அவருடைய அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பாரு, ரொம்ப மரியாதையோட நடந்துப்பார். இன்ஃபேக்ட் அவர் நெகட்டிவ் ரோல் பண்ற படத்துல கூட பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட ரொம்ப அடங்கி நடப்பாரு. அம்மா சொல்ற பேச்சை மறுத்து பேசவே மாட்டார். எந்த படத்திலையுமே அவர் குடிக்கிற மாதிரி காட்சிகளே வராது. எந்த படத்திலையுமே அவர் ஸ்மோக் பண்ண மாட்டார். எந்த படத்திலுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஹீரோயின் தான். படங்களில் 3-4 ஹீரோயின் இருந்தாலும் அந்த ஹீரோயின்ஸ் தான் இவரை ட்ரீம் பண்ணி பாடுவாங்களே ஒழிய, ஆனால் இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் ஆல்வேஸ் ஒன் உமன் மேன் அப்படின்ற ஒரு இமேஜை தான் மெயின்டைன் பண்ணார். இப்படி அவருடைய படங்களில் அவர் ஃபாலோ பண்ண சில பிரின்சிபல்ஸ்னாலேயே மக்கள் இன்னைக்கும் அவர் ஒரு ரியல் லைஃப் ஹீரோவாகவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஹி இஸ் அ ரியல் லைஃப் ஹீரோ. அண்ட் அடுத்து பாசம் படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில TM சௌந்தரராஜன் சார் பாடிய இன்னொரு அழகான பாடல். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது
பிறந்தது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் திரு எனக்காக. எம்ஜிஆர் ஸ்பெஷல் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே. காலங்கள் என்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே. நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே. பாசம் என்னும் நூல் வழி வந்து பாசமல கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். பாசம் என்னும் நூல் வழி வந்து பாசமல கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து. மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது, அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. நாளை நமதே, நாளை நமதே. வீடு என்னும் கோயிலில் வைத்த வெள்ளி தீபங்களே, நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. நாடு வீடும் உங்களை நம்பி, நீங்கள் தானே அண்ணன் தம்பி. எதையுமே தாங்கிடும் இதயம் என்றும் மாறாது. நாளை நமதே, நாளை நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நீர் வழி சென்றால் நாளை நமதே. காலங்கள் என்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே. நாளை நமதே படத்திற்காக வாலி ஐயாவுடைய வரிகளுக்கு MS விஸ்வநாதன் சார் இசையில TM சௌந்தரராஜன் சார் SPB சார் இணைந்து பாடின பாடலை கேட்டீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் திரு எம்ஜிஆர் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில்.
வாரம் வந்துட்டு இருக்கிற நம்ம சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சரிகமா தமிழ் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் காலத்தில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் தமிழில் கிட்டத்தட்ட 136 படங்கள் நடித்தார். அவருடைய கடைசி படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அப்படின்ற படம். பட் அவர் இறந்ததுக்கு அப்புறம் 1991 நம்ம பாக்யராஜ் சார் அவருடைய பழைய ஃபுட்டேஜெல்லாம் வச்சு அவசர போலீஸ் 100 அப்படின்னு ஒரு படத்தை இயக்குனார். அதே மாதிரி இன்னொரு படமும் வந்துச்சு அவருடைய பழைய ஃபுட்டேஜஸ்லாம் வச்சு. ஸோ டோட்டலாக 138 மூவிஸ் ஃபார் அ கவுண்ட் அப்படின்னு சொல்லலாம் திரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்தது. அண்ட் ரீசெண்டாக திரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த கலங்கரை விளக்கம் படத்துடைய ஒரு சீக்வலை இப்போ எடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கலங்கரை விளக்கம் படத்தில் சரோஜா தேவி மேடம் தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு பேரா நடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த சீக்வல்லையும் சரோஜா தேவி மேடம் நடிக்கிறாங்களா? ஹவ் இன்ட்ரெஸ்டிங் பாருங்க. வேற எந்த நடிகருக்கும் இல்லாத ஒரு வரவேற்பு, ஒரு சிறப்பு ஒருத்தருக்கு இருக்குன்னா அது திரு எம்ஜிஆருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து திரு KV மகாதேவன் அவர்களுடைய இசையில என் அண்ணன் படத்திற்காக திரு TM சௌந்தரராஜன் சார் பாடிய இன்னொரு பாடல். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு. நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. பொன்னான உலகென்று பெயருமிட்டால், பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. உண்டு உண்டு என்று நம்பிக்காலை ஏடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு. உண்டு உண்டு என்று நம்பிக்காலை ஏடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு. ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு கோளை நிமிர்த்து, ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு கோளை நிமிர்த்து. அதில் மீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. திரு
எம்ஜிஆர் ஸ்பெஷல் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயோ. தத்தை போல தாவும் பாவை பாதம் நோகும் என்று, மெத்தை போல பூவை தூவும் வாடை காற்றும் உண்டு. கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமோ, கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமோ. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீயோ. முள்ளில்லாத தாழை போல தோகை மேனி என்று, அள்ளும் போது மேலும் கீழும் ஆடும் ஆசை உண்டு. காணாததும் கேளாததும் காதலில் விளங்கிடுமோ. பட்டாடை மூடி செல்லும் தேன் சிட்டோடு மெல்ல, நான் தொட்டாடும் வேளை தோறும் போதை என்ன சொல்ல. பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா, பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீ.
உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக வாலி ஐயாவுடைய வரிகளுக்கு TM சௌந்தரராஜன் சார், P சுஷீலாமா, MS விஸ்வநாதன் சார் இசையில பாடிய பாடலை கேட்டீங்க. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் திரு எம்ஜிஆர் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில வித் மீ RJ மிர்ச்சி செந்தில். எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்கள் அப்படின்னா பல பேருக்கு நம்பிக்கை, பல பேருக்கு தன்னம்பிக்கை, பல பேருக்கு ஒரு உற்சாகம், பல பேருக்கு ஒரு ஆறுதல், பல பேருக்கு அரவணைப்பு, இப்படின்னு அவருடைய பாடல்கள் மூலமாவே எத்தனையோ மக்களை இன்ஸ்பயர் பண்றவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். தன்னுடைய வாழ்க்கையாலும் தன்னுடைய படங்கள் மூலமாகவும் எத்தனையோ இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கியவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். A true people's hero அப்படின்னா அது திரு எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். அவர் இறந்தபோது கூட கிட்டத்தட்ட 13-14 பேர் துக்கம் தாங்காம சூசைட் பண்ணி இறந்தாங்க அப்படின்னு விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படும் போது எந்த அளவுக்கு மக்களை அவர் கவர்ந்திருந்தார் அப்படின்றது நமக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் அவர் சீஃப் மினிஸ்டரா இருந்த காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அவர் பண்ண பல ரிஃபார்ம்ஸை அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட்டே எடுத்து நாடு முழுவதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அவ்வளோ ஒரு தீர்க்கதரிசியா, அவ்வளோ ஒரு மக்களின் தலைவனா வாழ்ந்து மறைந்த எம்ஜிஆர் அவர்களை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க